அரசின் சார்பில் வழங்கப்படும் ஈமச்சடங்கு நிதியை வழங்குவதற்கு லஞ்சம் கேட்ட கிராம அலுவலருக்கு கொடுக்க இறந்தவரின் மகன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுவன் அஜித் குமாரிடம் தற்போது தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். அஜித் குமார், வணக்கம். அரசோட இந்த நிதியுதவிக்காக பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியது ஏன்? அங்க என்னதான் நடந்தது? அப்பா டெத் ஆயிட்டாங்க சார். சொல்லுங்க, நீங்க தொடர்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க. அப்பா இறந்தது எப்ப? எங்க டெத்தா இருந்து பணம் வந்து சார், அதுக்கு போய் கேட்கறதுக்கு போனேன் சார். அது ஒரு 3000 ஆகும் செலவு சொன்னார் சார். கையெழுத்து போட்டலாம் முடிச்சுன்னு சொன்னார் சார். அவனுக்கு போய் இப்போ போய் பிச்சை எடுத்தேன் சார். பிச்சை எடுத்து கிளாஸ் சார், காசுல இப்போ கொடுக்க போறேன் சார். நாளைக்கே இருக்கும். அஜித் குமார், முதல்ல இந்த விஓஓ 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த ஒரு வருடமாக அந்த லஞ்ச தொகையை வந்து அவர் தொடர்ந்து கேட்டு உங்களை வற்புறுத்திக்கிட்டு இருந்தாரா? ஆமாம் சார். நீங்க வேறு யாராவது கிட்ட இது தொடர்பாக அவர் லஞ்சம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? எனக்கு தெரியாது சார். இல்ல, நீங்க விஓஓ வந்து இந்த மாதிரி என்கிட்ட பணம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி வேறு யாராவது கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? எங்க மாமன்ட்ட சொன்னேன் சார். வேறு எந்த அதிகாரிகிட்டையும் உயர் அதிகாரிகள் கிட்டையும் நீங்க வந்து இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணல? பண்ணல சார். உங்களுடைய புகார் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட விஓஓ சுப்பிரமணி சொல்றாரு. உண்மை சார். இது இந்த விவகாரத்துல உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு இப்போதைக்கு? என் காசு விட்டா போதும் சார். என் சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார். வீடு இல்லை சார். அப்புறம் என் படிப்பை விட்டு நின்றுட்டேன் சார். அப்பா இல்லை சார். என்ன சார் பண்ணிட்டேன்னா, அம்மாலாம் பொம்மையில் இருக்கான், அண்ணனும் பொம்மையில் இருக்கான். அவனும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அது இப்போ வந்து உங்க அம்மா உங்க கூட இல்ல, அம்மா மும்பையில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க யாருடைய பராமரிப்புல இருக்கீங்க? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தோம் சார். சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு அது சும்மா ஹோட்டலில் விடாது. உங்களுக்கு என்ன வயதாகிறது? 5 சார். நீங்க ஸ்கூலுக்கு போலையா? போகல சார். நிறுத்தேன் சார். நின்றுதான் சார் வேலைக்கு போனேன். வேலையில் இருந்து துரத்திட்டேன் உனக்கு வயசு இல்லைன்னு சொல்லி. அதான் சார். இப்போ நீங்க எத்தனாவது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இப்போ யாருடைய பராமரிப்புல இருக்கீங்க? யார் உங்களை பாத்துக்கிறாங்க? இப்போ சித்தப்பா வீட்டில் இருந்தேன் சார். கொஞ்ச நாள் சித்தப்பா வீட்டில் இருந்தா அப்படியே பசங்க வீட்டில் தங்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? இல்லை சார். சரி, இந்த இந்த விவகாரம் சொல்லுங்க. இந்த பணம் வந்து கிளம்பணும் சார் இங்கேருந்து. சரி, இந்த விவகாரம் தொடர்பா இந்த விஓஓ வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட லஞ்சம் கேட்கறது தொடர்பா வேறு யாராவது உயர் அதிகாரிகள் கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். வேறு யாராவது உங்ககிட்ட தொடர்பு கொண்டு இவங்க கிட்ட போய் நீங்க பாருங்க, இவங்க கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு அறிவுரை வழங்கினாங்களா? யாரும் இல்லை சார். ஏன் வந்து நீங்க உயர் அதிகாரிகளை போய் தொடர்பு கொள்ளல? ஏன் வந்து இவர் வந்து லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணல? எங்க யாரும் மதிக்கிறது இல்லை சார். எங்க சின்ன பையனா இருக்கிறதால சார். சின்ன பையனா இருக்கிறதால நீங்க எந்த அலுவலகத்துக்கு போனாலும் உங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை தரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? ஆமா சார். ஆமா சார். நீங்க தனியா போனீங்களா இல்ல உங்க சித்தப்பா இல்ல உங்க மாமா யாராவது கூட்டிட்டு போனீங்களா கூட? விஓட்ட கையெழுத்தாம ஒரு வாரம் கெஞ்சணும் சார். சரி. அவர் என்ன சொன்னா 3000 பைசா காசு எடுத்துருவா கொடுத்துருன்னு சொன்னார் சார். அதனால தான் சார் பிச்சை எடுத்தேன். எவ்வளவு நாட்களா இந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்துல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்க? நேத்துல இருந்து சார். நேத்துல இருந்து. ஸோ உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய போராட்டத்தை பார்த்துட்டு யாராவது வந்து உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருந்தாங்களா? யாரும் சொல்ல சார். உங்களுக்கான அந்த ஆதரவும் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்றீங்க? ஆமாம் சார். சரி, கண்டிப்பாக நம்மளுடைய News7 தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கக்கூடிய பலரும் வந்து உங்களுக்கான அந்த நிவாரண தொகையை வாங்கி தருவதற்கு பாடுபடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பணம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு நன்றி அஜித்.